ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை கனடாவில் ஒரு தெஃப்ட் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதையும், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஒரு வீக்கெண்ட் ஆச்சே, சரி அழகாக ஒரு பைக் ரைட் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டான்லி பார்க் போனோம். பட் நம்ம டைமும் என்னமோ தெரியல, இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் விழுந்து மண்ணை வாரிக்கிட்டேன் சைக்கிளில் இருந்து. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இது வந்து எனக்கு 5th டைமோ என்னமோ. பட் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. பாருங்களேன் நீங்களே என்ன நடந்தது. Excuse me. Hello. Hey, it's my jacket. Hello. படையப்பா படத்தில் வர மாதிரி அந்த லேடி யாரோ தான். ஆனால் அந்த லேடி வச்சுருந்த ஜாக்கெட் என்னோட ஜாக்கெட். நான் பசங்களை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வச்சுருந்த ஜாக்கெட்டை சுட்டிட்டு அந்த அம்மா ஓடிட்டாங்க. நானும் உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கனடாவில் இப்போ ஏதோ ஒரு திருட்டு நடக்குது, அது உங்களுக்கு நடக்குது பர்சனலாக, இல்லை ஒரு கடையில் நடக்குது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. பட் நமக்கு நடக்கும்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அதை மாதிரி தான் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இங்கே வேன்கூவரில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டான்லி பார்க் தான். இது வந்து ஒரு கடலை ஒட்டி ஒரு சீ வால் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா வாக்கிங், ஸ்கேட்டிங், பைக்கிங்னு எல்லாமே பண்ணிவிட்டு அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டு வரலாம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர்ஸுங்க. நீங்கள் வந்து 9 கிலோமீட்டர்ஸ் சுற்றி ஒரே ஸ்பாட்டுக்கு வந்துடுவீங்க. டவுன் டவுனில் இருக்குது. நீங்கள் வந்து பைக் வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஓன் பைக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அதை பிளான் பண்ணி தான் இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். வெதர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பிகாஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கெல்லாம் போயிட்டு இப்போ சம்மருக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம் இல்லையா? செம்ம ஹாப்பி மூடில் தான் போனோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. இது வந்து சேல்ஸ் கிடையாது, இது வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரி பைக் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பைக் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நான் ரொம்ப புதுசாக பார்த்தது, நிறையா வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து இருந்தது. யூஸ்வலாக எலக்ட்ரிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பைக்ஸாக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும் நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து பின்னாடி பேபி கேரியான் மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஹார்லி ரெண்ட். நம்ம சின்ன வயசுலலாம் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருப்போம். ஐடோன்னு நிறையா 90s கிட்ஸ்லாம் ஓட்டியிருப்பீங்க. நான்லாம் ஓட்டியிருக்கேன். 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி பே பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து 1 ஹவருக்கு பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு வந்து யூ ஹாவ் டு பே ரெண்ட் அண்ட் ரிட்டன் த பைக். ஸோ இதுதான் அந்த ஷாப்பு. இந்த மாதிரி நிறையா இந்த லேன் ஃபுல்லாகவே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இப்போ நான் போனது கிட்டத்தட்ட ஆஃப் சீசன் தாங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இருக்காது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இது ஆஃப் சீசனாலேயும் என்னவோ தெரில, நிறையா வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நெகோஷியேட்டும் பண்ணாங்க. பிகாஸ் நிறைய கஸ்டமர் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நல்லாவே நெகோஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வரீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபரும் உண்டு. மெயினான திங் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து 16 பிலோ வந்து எடுக்கக்கூடாது. எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். நாங்கள் வந்து ரியாவுக்கு வாங்கலான்னு பிளானில் இருந்தோம். நல்ல வேளை அவங்க சொல்லிட்டாங்க 16 பிலோ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பைக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. நேச்சர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக டவுன் டவுன் பில்டிங்ஸு. ஆக்சுவலாக இதை ஒட்டியே தான் நம்ம போவோம். அந்த பீப்புள் நடந்துட்டுருக்காங்களே, இந்த மாதிரி 2 பாத் இருக்கும். சம்டைம்ஸ் இது மர்ஜாயும் இருக்கும். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். அங்கே வந்து போட்டிருப்பாங்க எதில் வந்து பைக்கில் போகலாம், எதில் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு. கீழே சிம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். நிறைய வந்து லொக்கேஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு. நம்ம அந்த மாதிரி நின்று ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே போகலாம். சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா மன்னிச்சுங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். த்ரோட் வந்து ரொம்ப பிடிக்குது, ஏன்னு தெரியல. இந்த ஸ்டான்லி பார்க் பற்றி டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நான் அதை வந்து பிங்க் பண்ணுறேன், நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 2 விஷயம் கவர் பண்ண போகிறேன். ஒன்று இந்த பார்க்கில் நடந்த சம்பவம், ரெண்டாவது வந்து இது வந்து ஈஸ்டர் ஹாலிடே. ஸோ ஈஸ்டருக்கு வந்து ஈஸ்டர் ஹண்ட் பண்ணலான்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா குட்டி லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி அந்த வியூஸ்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே நின்று பிக்சர்ஸ் எடுக்கிறவங்க பிக்சர்ஸ் எடுப்பாங்க. நடந்தேலாம் வருவாங்க. இந்த 9 கிலோமீட்டர்ஸும் நான் ஒருத்தர் கூட நடந்ததில்லை. பட் எனக்கு உண்மையிலேயே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. பசங்களை வச்சு நம்ம அது பண்ண முடியாது இல்லையா? அதனால் மோஸ்ட்லி பைக்கிங்கில் தான் வருவோம். 9 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக நீங்கள் எல்லா இடத்துலையும் நின்று ரிலாக்ஸாக போனால் கூட ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே ஆப்போசிட் சைடும் இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் போகிறதுனாலும் போகலாம். பட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வருவாங்க. பிகாஸ் இது வந்து பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ஃபுல் டவுன் டவுன் வியூ, இந்த ஃபேக்ட்ரி வியூன்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடும். ஒரு பெரிய கார்கோ ஷிப் வந்து கிராஸ் ஆச்சு. ஸோ அதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு பாப்பாவுக்கும் தியாவுக்கும் வந்து அதை காட்டிகிட்டு இருந்தேன். பைக்கில் தான் எல்லா திங்ஸும் வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கெல்லாம் வச்சுருந்தேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேயோட ஜாக்கெட் இதெல்லாம் வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு லேடி வந்து
சடார்னு க்ராஸ் பண்ணி போனாங்க. இப்போ பாருங்களேன். என்னால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல பின்னாடி யாரோ வந்து ஜாக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம். அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது. நான் லைட்டாக ஏதோ தோணி பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஜாக்கெட் காணா. இந்த அம்மா வந்து கரெக்டாக ஜாக்கெட் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அவங்க எப்போ வந்தாங்க, எப்போ எடுத்தாங்க, எப்போ இதில் கட்டினாங்கன்னே தெரியல. Hello. Hey, it's my jacket. Hello. Excuse me. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு செகண்ட் தாங்க நான் அந்த பக்கம் திரும்பினேன். எப்படி அந்த லேடி எடுத்துச்சு, அது இடுப்பில் கட்டுச்சுன்னே எனக்கு தெரியல. நான் அந்த போட்டை அந்த கார்கோ ஷிப்பை பார்த்துட்டு இப்படி சடனாக திரும்புகிறேன், பார்த்தா ஜாக்கெட்டை காணோம். என்னடா பார்த்தா அந்த மேடம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது. ரேயாவும் கண்ணனும் வந்து இந்த ட்ரையலுக்குள்ளே பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லேடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னேன். அந்த லேடியோட தலையில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கலர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு அடையாளம் தெரிஞ்சது. இல்லைன்னா நான் சத்தியமாக டிஷர்ட்லாம் கூட கவனிக்கல. பட் அவங்க வந்து ஹேர் வந்து பிங்க் கலரில் இருந்ததுங்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கோ இந்த ட்ரையலில் தான் போயிருக்கணும். பட் நிறையா இடையில வேறு ட்ரையல்ஸும் இருக்குது. அதில் போயிட்டாங்கன்னா எஸ்கேப் போயிட்டாங்கன்னா பிடிக்க முடியாது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போனாங்க. போய் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அந்த லேடி வேகமாக போயிடுச்சு. போய் அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க போல். ஷீ இஸ் லைக், ஓ இஸ் இட் யோர்ஸ், இல்லை ஐ ஃபவுண்ட் இட் ஆன் அ ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் நான் சைக்கிள் பின்னாடி தான் வச்சுருந்தேன், சைக்கிள் பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ எப்படிலாம் இருக்காங்கல்ல, இதில் என்ன தப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக அந்த லேடி எடுத்தது தப்பு. பட் நாங்கள் பின்னாடி போகணும் இல்லையா, பிகாஸ் கண்ணன் வந்து முன்னாடி போயிட்டாங்க, நானும் ரேயாவும் பின்னாடி போனோம் சைக்கிளில். அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் அந்த லேடி வந்து அட்லீஸ்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே சில பேர் வந்து தே மைட் ஹாவ் நைஃபோ ஏதோ ஒன்று அவங்க கிட்ட வச்சுருந்துருக்கலாம். அவங்க வச்சுருந்து திரும்ப நம்மளை தாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதுக்கெலாம் ரெடியாக இல்லை இல்லையா. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என்னடா கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டோம் சேஸ் பண்ணி. மோஸ்ட்லி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கடையிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் சரி, இல்லை நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் சரி, என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லெட் தம் கோ, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நானே ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி கடையில் ஸ்டீல் பண்ண பீப்புளை பார்த்துருக்கேன். அந்த கடையில் உள்ளவங்களும் சரி யாருமே வந்து அவங்களுக்காக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 911 கால் பண்ணி சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை காஸ்கோவில் இதே மாதிரி ஒரு லேடி வந்து ஃபுல்லாக ஸ்டில் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகும்போது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் யாருமே அவங்கள ஸ்டாப் கூட பண்ணல. அவங்க வெளியில் போய் அவங்க எந்த வண்டி எடுக்கிறாங்கன்னு வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அது வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தது. நைட் 9 o'clock மேலே இருக்கும், ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். பட் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் என்னென்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம்னா, மேபி தி மைட் ஹாவ் அ கன் ஒரு ஏதாவது ஆயுதம் வச்சுருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. எனிகோ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது இல்லையா. ஸோ வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அதே மாதிரி மாலில் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அங்கே வந்து ஒரு கூலர்ஸ், ஐ மீன் இந்த கிளாஸஸ்லாம் வைப்பாங்கல்ல, ஐ திங்க் அது ஸ்பேஸ் சேவர்னு நினைக்கிறேன் சம்திங். அங்கே வந்து இதே மாதிரி நடந்தது. நாங்கள் உள்ளே தான் இருந்தோம் கடைக்குள்ளே. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஹோம்லெஸ் பர்சன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு வேகமாக எல்லா கிளாஸஸையும் ஒரு பேக்குள்ளே போட்டார். அந்த கடையில் இந்த 2 பொண்ணுங்களுமே ரொம்ப அமைதியாக காமாக இருந்தாங்க. அவங்க ஒன்றுமே சொல்லலை. பட் நம்மள மாதிரி இப்போ நமக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. வெளியில் க்யூவில் நின்ன ஒரு லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஹோம்லெஸ் பர்சனை பிடிக்கிறதா நினச்சிட்டு உள்ளே எங்களையும் வச்சு அந்த ஹோம்லெஸ் பர்சனையும் வச்சு அந்த கடையோட கதவையே மூடிட்டாங்க, அந்த கிரில் கேட்டை மூடிட்டாங்க. இந்த பொண்ணுங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, கரெக்ட். ஏன்னா உள்ளே மொத்தமே 6-7 பேர் தான் இருக்கும் அந்த ஹோம்லெஸ் பர்சனோடு சேர்த்து. இன்கேஸ் அவர்கிட்ட கன்னோ ஏதோ கத்தியோ இருந்ததுன்னா எங்களை வச்சு தான் த்ரெட் பண்ணுவார் வெளில போகிறதுக்கு இல்லையா. ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட எதுவும் இல்லை. அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கதவை திறந்துட்டு வெளில போயிட்டார். ஸோ இது வந்து இதெல்லாம் தெரிஞ்சு கூட நாங்கள் இந்த தடவை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்னடா இப்படி எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிச்சிட்டோம். எனக்குமே அந்த 1 செகண்டில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் வந்து ஐ கால்ட் ஹர். இன்ஃபேக்ட் நான் வந்து கூப்பிடும்போது கூட யோசித்தேன், இப்போன்னு எடுத்தவங்க கூப்பிட்டோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டா போகிறாங்க இல்லையா. பட் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பக்கத்தில் இருந்தாங்க, ஒரு சில பேர் இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இங்கே யாரும் யாருக்காகவும் ஓடி போயெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு, ஆஹா என்னடா பக்கத்தில் நம்ம வச்சுருக்கும் போதே எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ நான் மறந்து விட்டுட்டு போயிட்டு அதை வேறு யாரோ எடுத்துட்டாங்கன்னா அது வேறு ஸ்டோரி. பட் நம்ம பக்கத்தில் தான்
தான் இருக்கும், நம்மளை மீறி இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேஸ் பண்ணி போய் பிடிச்சோம். பட் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இன்கேஸ் அவங்கக்கிட்ட கையில் வேறு ஏதோ இருந்திருக்கு, கன் இருந்திருக்கு, இல்லாட்டினா தே ஹாவ் சம்திங் லைக் ஏதோ கத்தி இருந்திருக்கு, வேறு ஏதோ பொருள் வச்சுருக்காங்க, அதில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா லைக் கண்டிப்பாக நம்மளாம் ஹீரோலாம் கிடையாது இல்லையா, கண்டிப்பாக அடி வாங்கிட்டு தான் வருவோம். மிஞ்சி போனால் தடுக்க ட்ரை பண்ணுவோம், பட் கண்டிப்பாக 2 அடி நமக்கும் இழுக்கும். இட்ஸ் பெட்டர் அதுக்கு வந்து ஓகே போனால் போகுது அப்படின்னு இருந்துக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் தானே இருக்குது அப்படிலாம் நினைக்காம முடிஞ்சளவு ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். எது எப்படியோ நான் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப கவனமாக இருடான்ட்டு. பட் இது வந்து அவள் கண்ணு முன்னாடி நடந்ததா அவளுக்கு வந்து இது பெரிய லெசன். ஐ திங்க் இனிமேல் அவள் எனக்கு தெரிஞ்சு எதையும் அப்படி இப்படின்னு வைக்காமல் ஒழுங்காக ப்ராப்பராக வச்சு எடுப்பான்னு நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்டிங் கூட நான் அந்த நேரம் அந்த கார்கோ ஷிப்பை எடுத்துகிட்டு இருந்ததுனால அந்த லேடி வந்து அந்த வீடியோவில் இருந்தாங்க, இல்லாட்டினா இருந்திருக்க சான்ஸ் கிடையாது. பிகாஸ் அந்த கார்கோ ஷிப் வந்து ஹார்ன் பண்ணிவிட்டு அப்போ தான் க்ராஸ் ஆச்சு இல்லையா, நான் அதை தான் கவனமாக எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து அவங்க ஸ்டீல் பண்ணதை என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் நாட் பிளான்டு. அவங்க வந்து போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கண்ணன் எனக்கு முன்னாடி போய் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்கள பிடிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த லேடி போகல. நான் வந்து அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு திரும்ப இங்கே ஒரு பீச் மாதிரி ஒரு ஏரியா வரும், இதே நான் அப்படியே பின்னாடியே போய் அவங்க ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த பீச் ஏரியாவில் வந்து அந்த லேடி உட்காந்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஹேர் மட்டும் பிங்க் கலரில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியாது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஹேரை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கெயின். ஓகே அவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்ட்டு. பாவம், ஆனால் அந்த லேடி உட்காந்துருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இவங்க தான் அவங்க ஆக்சுவலாக அதே பிங்க் ஹேரு. நான் இப்போ வந்து தான் டிஷர்ட்டு கவனிச்சேன், பிகாஸ் அவசரத்தில் வந்து பதட்டத்தில் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல அப்போது. பட் இந்த ஹேர் தான் அவங்கள காட்டி கொடுத்துருச்சு. மேபி அவங்க ஹேர் டை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கூட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு விஷயம், அவங்க வந்து சிங்கிளாக போனாங்க, கேங்காக போகல. 2வது வந்து முக்கியமாக அந்த ஹேர் கலரை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க தான் எடுத்துகிட்டு ஓடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பிகாஸ் நான் எப்போயுமே குழந்தைங்கிட்ட சொல்லிட்டுருப்பேன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அசந்த நேரம் அடிப்பாங்கன்னுப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 நிமிஷம் கூட இப்படி திரும்பி நான் அந்த கார்கோ ஷிப்பை வந்து நான் பாப்பா கிட்ட காட்டி முடிக்கல, இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பைக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈஸ்டர் எக் ஹண்ட்டு அங்கே கிளம்பியாச்சு. எனக்கு எப்போயுமே ஸ்டான்லி பார்க் போனால் மட்டும்தாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும், மற்ற இடத்துலாம் போனால் ஒன்றும் நடக்காது. அங்கே போய் நாங்கள் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். பியர் கிரிக் பார்க்குன்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து அழகாக ஈஸ்டர் அந்த தீம்லேயே எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது யாராவது லோக்கல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒர்த் ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் வந்து இது வந்து பர்சன் வந்து பார்த்திங்கன்னா $15 கலெக்ட் பண்ணாங்க. எது இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ரைடு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் ஹண்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ரெகுலராக உள்ள பார்க்கில் அந்த தீமிங் மட்டும் ஈஸ்டர் எக் ஹண்ட் தீமிங் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இந்த ஈஸ்டர் பனி ஹேட் எல்லாம் செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பேப்பர் கட்டிங்ஸ் இருந்தது, அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை வந்து ஒட்ட வச்சுட்டு அழகாக ஹேட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது வந்து ஈஸ்டர் ஹண்டிங்னு அந்த மாதிரி தான் இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது $15 வந்து இந்த ரைடு இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இங்கே பக்கத்தில் உள்ள ஃபார்ம்ஸில் இதை விட நல்லாவே $15 வந்து பண்ணுறாங்க. பெட் ஜோனிங்லாம் நிறையா வச்சு நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. நாங்கள் ஒரு தடவை வெயிட் பண்ணிட்டே இருக்கக்குள்ளே ட்ரெயினே வந்துடுச்சு. எனக்கு ஏன் இந்த ஈஸ்டர் ஹண்டிங் வந்து ஒர்த் இல்லை இங்கே வந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணாங்க $15. பட் வி ஆர் நாட் கோனா டூ எனி திங். லைக் அந்த கிட்ஸ் மட்டும்தான் போய் எக்லாம் ஹண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சும்மா பக்கத்தில் கூட தான் போவோம். அதுக்குள்ளே வேரியேஷன் கூட அவங்க கொடுக்கல, அப்படியே ரேட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் 4 பேருக்குமே சார்ஜ் பண்ணி 15 per head பண்ணி கிட்டத்தட்ட $60 கிட்ட வந்துருச்சு. இதே வந்து பிலோ 2னா ஒன்றும் சார்ஜ் கிடையாது. 2க்கு மேலே உள்ள கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து $15 சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் லோக்கல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் மான் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் க்ரீன்லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அங்கேயும் இதே அரௌண்ட் $15 தான் ஈஸ்டர் எக் ஹண்ட்டுக்கு. பட் யூ ஹாவ் டு ட்ரைவ் ஃபார் 30 to 40 minutes
இஃப் நீங்கள் நியர்பையாக இருக்கீங்க அபர்ட்ஸ்ஃபோர்ட் கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இதை விட நல்லாயிருக்கும். இந்த தடவை எனக்கு டைம் இல்லாதனால தான் இங்கே வந்தேன். சரி இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எதுனா டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரெயின் போகிற வழியில் ஈஸ்டர் தீம்னு சொல்லிட்டு கட் அவுட்ஸாக வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ் கூட ஓகே தான், நாட் பேட். இங்கே உள்ள ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த டனல்குள்ளே உள்ள டெக்கரேஷன்ஸ் மட்டும் நிறைய டாய்ஸ் வச்சு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. பாப்பா வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தா, அவளுக்கே என்னடா இது எல்லாம் சும்மா டாயை நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் தான் வந்து ஃபன் பண்ணிவிட்டு இங்கே பாரு அது இருக்குது அங்கே பாரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிகிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் தான் அவள் வந்து பார்க்கவே ஆரம்பித்தா. அது வரைக்கும் அவள் வந்து ஏதோ சம்திங் பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல்லே வந்துட்டு இருந்தா. அது எல்லாமே மேபி இட்ஸ் அ கவர்மெண்ட் இதுன்றதுனால நினைக்கிறேன். எல்லாமே பழைய டாய்ஸு பழைய பலூன்ஸாகவே இருந்தது. ஒரு கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இல்லை. பட் இந்த டனல்குள்ளே வச்சுருந்தது வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் இருட்டாக இருந்தது. லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. குட்டியாக ஒரு வந்து வில்லேஜ் செட்டப் மாதிரி வந்து அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் டனல்குள்ளே வந்து ஒரு 2-3 minutes தான் இருந்தோம். ரூட்டு அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மற்ற இடத்துல எல்லாமே வந்து அதே ஈஸ்டர் தீமில் வந்து நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய டாய்ஸு பன்னீஸ் தான் நிறைய இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீஸ் தான் இருந்தது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் நல்லா தான் இருந்தது, நாட் பேட் ஆக்சுவலி. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துச்சு. இங்கே வந்தோன்னா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளை வந்து இறங்க சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பெட் ஜோனிங், ஆக்சுவலி வெப்சைட்டில் வந்து பெட் ஜோனிங் அது இதுன்னு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் இட்ஸ் கோனா பி அ பிக் திங். பட் என்ன நடந்தது அப்படின்னா நீங்களே வந்து பாருங்களேன். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பேஸ்கெட் வச்சுருந்தாங்க எக் ஹண்டிங்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கம்யூனிட்டி ஹாலில் இல்லாட்டினா வந்து பார்க்லலாம் இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பார்க்கில் அரேஞ்ச் பண்ணுவாங்க எக் ஹண்டிங். அது என்னென்னா ஐ டோன்ட் திங்க் தட் வி நீட் டு, இப்போ சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணுறது வி டோன்ட் நீட் பே எனி திங். லைக் வி கேன் கோ அண்ட் ஹண்ட் த எக்ஸ். அந்த எக்குள்ளே வந்து ட்ரீட்ஸ் இருக்கும் குட்டீஸ்க்கு. ஸோ அவங்க ரொம்ப சூப்பர் எக்ஸைட் ஆகிட்டு போய் எக்கெல்லாம் எடுப்பாங்க. அதாவது கலந்து வச்சுருப்பாங்க. வெறும் நார்மல் எக், அதாவது சும்மா எக் மாதிரி உள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா உள்ளே சாக்லேட்ஸோடு வச்சுருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்து அதை தேடி போய் அந்த எக்கெல்லாம் ஹண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே எப்படி இருந்ததுன்னா இட்ஸ் அ டிப்பிக்கல் செட்டப், ரைட்? தே கேனாட் டூ இட் இந்த மாதிரின்றதுனால ஒரு சின்ன கூண்டு வச்சு அதில் ஒரு பன்னி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு கோட், ஷீப் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பெட் பண்ணுறதுக்கு கிட்ஸ் வந்துட்டு. இந்த மாதிரி நிறைய எக்ஸை ஒரு இடத்துல மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. உடனே கிட்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போய் எடுத்தாங்க. நான் யோசித்தேன், என்னடா இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, வந்த கிட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும், ஏன்னா கிட்ஸ் வந்து தே டோன்ட் கோ வித் லிமிட், ரைட்? எல்லாத்தையும் எடுப்பாங்க. எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே டம்மி எக்ஸ் தான். இதை எடுக்க வச்சுட்டு அங்கே போடணுன்னு ஹூடி பேக் மாதிரி கொடுத்துட்டாங்க. சும்மா ஒரு கேண்டி, ஒரு பபிள் விடுற அந்த லிக்யூடு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன், ஓகே நம்ம வந்து எக் ஹண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ட்ரீட் வந்து உள்ளே போய் பண்ணிட்டு வாங்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் நாட் பேட். பிகாஸ் இப்போ எக் ஹண்டிங்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி கிட்ஸ் எல்லாம் அங்கங்கே ஓடுவாங்க இன்ஃபேக்ட் ஆக்சுவலி. பட் அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சர்ச்சில் கண்டக்ட் பண்ணுற இல்லை ஏதாவது பார்க்கில், வேறு மாதிரியான பார்க்கில் கண்டக்ட் பண்ணுற எக் ஹண்டிங் போங்க. அப்புறம் குட்டி குட்டி கேம்ஸ் செட்டப்லாம் இருந்தது பசங்களுக்கு. சும்மா நம்ம வீட்டிலேயே வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து பண்ணிட்டு போய் ஹாய் சொல்லிவிட்டு ட்ரீட்டெல்லாம் வாங்கிட்டு இங்கே பொறுக்கின அந்த எக்கெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் வாங்கினோம். அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேஸ்கெட்டில் வந்து எல்லா எக்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஹூடி பேக் கொடுத்துட்டு அந்த எக்கெல்லாம் திரும்ப கொண்டு போய் நாங்கள் எடுத்த இடத்துல கொட்டிட்டாங்க. ஓகே, இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பேஸ்கெட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்கை கொட்டுறாங்க, எக்கை எடுத்தோன்னே இங்கே வந்து கொட்டிட்டு திரும்ப வந்து ஹூடி பேக் வந்து கொடுத்துட்டாங்க. அவளுக்கு ஒருவே புரியல, என்னடா அதுக்கு வாங்கின எக்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தியா
தியாவுக்கு. தென் கையில் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்தோன்னே ஷீஸ் ஓகே. ஒரு வழியாக அந்த ரைட் முடிஞ்சிருச்சு. இப்படி தாங்க போச்சு எனக்கு இந்த டே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளில் ஒரு நாள் கொஞ்சம் ட்ராஜடியாக போச்சு. அஃப்கோர்ஸ் அங்கே பார்க்குக்கு போனாலே எங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது. செகண்ட் டே இட்ஸ் ஃபன் ஃபில்டு. பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.